வணக்கம். நவம்பர் மாதம் 16ஆம் தேதி 2025 முதல் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி 2025 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும், காகபுஜென்ற சித்தரையும், கரூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி என்பவர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இனி இவ்வார கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு பகவான் கடக ராசியிலே வக்ரமாக அமர்ந்திருக்கின்றார். உச்ச வீட்டிலே அவர் வக்ரமாக இருப்பது நீச்ச பலனை தரக்கூடிய அமைப்பு. கேதுவாகப்பட்டவர் சிம்ம ராசியிலும், ராகுவாகப்பட்டவர் கும்ப ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். சனீஸ்வராகப்பட்டவர் மீன ராசியிலே வக்ரமாக இருக்கின்றார். குருவோடைய பார்வையை பெறுகின்றார். மாதக்கோள்களை பொறுத்தவரை சூரியன், சுக்கிரன் துலாம் ராசியிலே இருக்கின்றார்கள். இவற்றிலே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கின்றார். சூரியன் நீச்சம் பெற்றால் சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவது நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கின்றது. இருப்பினும் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி ஞாயிறன்று சூரியன் துலாம் ராசியிலே இருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். குருவோடைய பார்வையை பெறுகிறார். ஏற்கனவே விருச்சிக ராசியிலே செவ்வாயும் புதனும் அமர்ந்திருக்கின்றார்கள். இவற்றிலே புதன் வக்ரம், செவ்வாய் ஆட்சி. சூரியனோ 16ஆம் தேதி சேர்க்கை பெறுகிறார். சூரியன், செவ்வாய், புதனை குரு பார்க்கிறார். அற்புதமான அமைப்பது. இவ்வாரத்தை பொறுத்தவரை 3 கிரகங்கள் வக்ரமாக இருக்கின்ற அமைப்பு இருக்கின்றது. பொதுவாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 3 கிரகங்கள் வக்ரமாக இருப்பது ஒரு யோகம். அந்த 3 கிரகங்களும் பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு கடகத்தில் வக்ரமாக இருந்து 5ஆம் பார்வையாக வக்ரமாக இருக்கின்ற புதனை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக சனியை பார்க்கிறார். இது அபூர்வமாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் எடுக்கின்ற பொழுது குரு வழிபாடு செய்துவிட்டு எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த செயல் வெற்றியாக அமையும். காரணம், குரு வக்ரமாக சனியையும் புதனும் பார்க்கிறார். புதன் வித்தை, சனியோ கர்மா. ஆகையால் இந்த விஷயங்கள் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்த குருமார்களை இவ்வாரத்தில் வணங்கிவிட்டு எந்த ஒரு செயலையும் குரு ஓரையிலே செய்யுங்கள். புதிய முயற்சிகள் நான் சொல்வது, அதை செய்வதன் மூலம் உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கின்றது. நாள் கோளாகப்பட்ட சந்திர பகவான் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி ஞாயிறன்று கன்னி ராசியிலே அஸ்தம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி என்று சஞ்சாரம் செய்கின்றார். தனுசு ராசியிலே சனி என்று மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் என்று பார்க்கின்ற போது கும்பம், மீனம், மேஷம் மற்றும் ரிஷபம், இந்த 4 ராசிகள் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் பெறுகின்ற ராசிகள். இனி உங்கள் ராசிக்குரிய பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். இவ்வார கோச்சார பலன்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும், இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள மேஷ ராசி சகோதர சகோதரிகள், இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. புதன், வியாழன் அந்த நாட்களிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம். வெள்ளி மற்றும் மதியம் வரை இருக்கின்றது சந்திராஷ்டமம். எனவே வியாழன் மற்றும் வெள்ளியிலே சற்று கவனம், நிதானம், பொறுமை காட்டுங்கள். இருப்பினும் அதற்கு முன்னதாக பார்க்கின்ற பொழுது யோகாதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது மிக மிக அற்புதமான அமைப்பு. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை மகா பராசக்தியை, பார்வதி தேவியை வணங்குவதன் மூலம் சகல விதத்திலும் நீங்கள் வெற்றிகளை மிக விரைவாக பெறுவீர்கள்.
ஏழரை சனியை பற்றி கவலைப்படாதீர்கள். 11ஆம் இடத்தில் கிரகம் இருப்பதனால் பாதிப்பில்லை. ராகு இருக்கிறார். ராகு உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். 4ஆம் இடத்தில் குரு வக்ரமாக இருப்பதும் சாதகம். எனவே இந்த வாரம் உங்களுக்கு யோகாதிபதியான குருவும் சந்திரனும் சாதகமாக, சந்திராஷ்டமும் இருக்கின்றது. சந்திராஷ்டமம் நாட்களிலும் பார்க்கின்ற பொழுது அவர் செவ்வாயோடு சேர்க்கை பெறுவார். அது சந்திர மங்கள யோகம். குருவோடைய பார்வையை பெறுவார். அது குரு சந்திர யோகம். எனவே இந்த வாரம் மேஷ ராசிக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாரம். 8ஆம் இடம் பயப்பட வேண்டிய வேண்டாம் சகோதர சகோதரிகளே. 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. செவ்வாய் 8ல் இருக்கிறார். இருக்கிறார். ஆனால் 7ஆம் இடத்தில் கிரகம் இருப்பதனால் பாதிப்பில்லை. சூரியன் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 16ஆம் தேதி 8க்கு வருகிறார். சூரியனோடு இன்னொரு கிரகம் 8ல் இருந்தாலும் சூரியனாலும் பாதிப்பில்லை. புதன் 8ல் இருக்கின்ற மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சூரியன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதியும் 5க்குரிய சூரியனும் சேர்க்கை பெறுவதும் குருவோடைய பார்வையை பெறுவதும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வெற்றி. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பெரிய முயற்சிகளை இந்த வாரம் நீங்கள் செயல்படுத்துங்கள். அவை உங்களுக்கு வெற்றியாக அமையும். அபூர்வமாக வரக்கூடிய 3 கிரக வக்ரம் இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய லக்கி குபேரன் யோகத்தை பெறக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கின்றது. ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வக்ரமாக பார்க்கிறார். குரு பார்க்கின்ற 9ஆம் இடம். குரு உங்களுக்கு 9க்குரியவர். 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக 12ல் இருந்து 10ஆம் பார்வையாக சனி பார்க்கிறார். 9க்குரியன் 10ஐ பார்ப்பதும் 10க்குரியவன் 9ஐ பார்ப்பதும் பார்வை பரிவர்த்தனை தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கின்றது உங்களுக்கு. ஆகையால் இந்த வாரம் மேஷ ராசிக்கு சகல விதத்திலும் யோகம், தொழில் வியாபாரம், பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் யோகங்களில் முதன்மையானது. அப்படி பார்க்கின்றபோது இந்த வாரம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். வீண் செலவுகள் எவையும் இருக்காது. தேவையற்ற முயற்சிகளை நீங்கள் எடுக்க மாட்டீர்கள். எடுக்கின்ற முயற்சியிலும் விரைவாகவும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். வேகம் விவேகம் இரண்டும் இருக்கும். எனவே தொழில் வியாபாரம் ஏற்றத்தை பெறுகின்றது. உத்தியோகம் சூரியன் உங்களுக்கு 8ல் இருக்கிறார் என்று கவலைப்பட வேண்டாம். குருவோடைய பார்வை இருக்கிறது. அதுதான் சிவராஜ யோகம். ஆகையால் குரு சூரியனை பார்ப்பது மிக மிக அற்புதமான. ஏனென்றால் குரு ஒரு ஆண்டுக்கோள், சூரியனும் மாதக்கோள். ஆகையால் குருவுக்கு இருக்கக்கூடிய பார்வை என்று பார்க்கணும் 5, 7, 9. 5ல் வருகின்ற பொழுது, 7ல் வருகின்ற, 9ல் வருகின்ற சூரியனை குரு பார்க்கின்ற பொழுது அதுதான் சிவராஜ யோகம். ஆகையால் இந்த வாரம் குருவோடைய பார்வை சூரியன் மீதும் ராசிக்கதிபதியான செவ்வாய் மீதும் இருப்பது வெற்றியை கொடுக்கும். 3, 6க்குரிய புதன் பகவான் 8ல் அமர்ந்திருப்பது திடீர் அதிர்ஷ்டம். மறைந்த புதன் வெற்றிகளை கொடுப்பார். எனவே உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மிகப்பெரிய மாற்றம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கின்றது. வேலை மாற்றம் எதிர்பார்த்தீங்களா? நடக்கும். புதிய வேலை அது நடக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சகல விதத்திலும் உத்தியோகத்தில் உயர்வு இருக்கின்றது. குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது என்றாலும் சில சமயங்களில் நீங்கள் கோபப்படுவீர்கள். சுக்கிரனும் செவ்வாயும் பார்வைப்படுவதில் இருக்கான். சுக்கிரன் 7ல் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். செவ்வாய் வீடு. செவ்வாயை 8ல் இருந்து சுக்கிரன் வீடை பார்க்க 2ஆம் வீடு. எனவே இந்த வாரத்தை பொறுத்த சனி குரு பார்வைப்படுவதை, செவ்வாய் சுக்கிரன் பார்வைப்படுவதை, இதெல்லாம் மிக மிக அரிதாக வரக்கூடிய அமைப்புகள் நண்பர்களே. எனவே இந்த வாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம், குழந்தைகளால் சந்தோஷம் இருந்தாலும் குழந்தைகளுடைய இடம் 5ஆம் இடம். அந்த இடத்தில் கேது அமர்ந்திருக்கின்றார். கல்வியிலே அவர்கள் மீது நீங்கள் அக்கறை காட்டுவது நல்லது. ஆரோக்கியம் இந்த வாரம் மிக மிக உற்சாகம் சுறுசுறுப்பு. ஏனென்றால் 6க்குரிய புதன் பகவான் 8ல் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுவதால் ஆரோக்கியம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும், மனதில் எந்த விதமான அழுத்தமும் இல்லை. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்க இந்த வாரம் உங்களுக்கு மிக சாதகமாக இருப்பது குருவும் சந்திரனும். ஆகையால் குருக்குரிய குருமார்கள் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, பாமன் சுவாமிகளை வணங்குங்கள். செவ்வாய் ராசிக்கு அதிபதி என்பதால் பாமன் சுவாமி முருகருடைய பக்தரை வணங்குங்கள். அடுத்ததாக பராசக்தி பார்வதி தேவி வணங்கல். வெற்றிகள் உங்களுக்கு. மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் என்று பார்க்கின்ற பொழுது ஐம் ஐம் என்கின்ற மந்திரத்தை நீங்கள் AIM அந்த மந்திரத்தை பீஜ மந்திரத்தை உச்சரியுங்கள். முடிந்தவரை 9 கூட்டினால் 9 வராமல் 9, 27, 36 அது உங்கள் விருப்பம். ஆனால் அந்த மந்திரத்தை ஐம் என்கின்ற மந்திரத்தை கூட்டினால் 9 என்கின்ற எண்ணிக்கையில் உச்சரியுங்கள். வெற்றிகள் உங்களுக்கே. நலம் பெறுக வளம் பெறுக.
ரிஷப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கலாம். அதன் பிறகு இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை தெரிந்து கொள்ளலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை சனிக்கிழமை அன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். நவம்பர் மாதம் 22ஆம் தேதி சந்திரன் 8ல் அமர்ந்து மூல நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதால் அன்றைய நாள். இருப்பினும் சந்திரன் 8ல் இருக்கின்ற ஒரு ராசிக்கு 7ஆம் இடம், அதாவது விருச்சிக ராசியிலே கிரகம் இருந்தால் சந்திராஷ்டமத்தினால் பாதிப்பில்லை. ஆனாலும் குருவுக்கு 6லே குரு சந்திரன் அமர்வதால் அன்றைய நாள் மனதில் சில அழுத்தங்கள் இருக்கும். தேவையற்ற முயற்சிகள், புதிய முயற்சிகள் என்பதை போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். 6ஆம் இடம் எதிரிகள், நோய், கடன் இவையெல்லாம் காட்டக்கூடிய. இருப்பினும் ராசிக்கு அதிபதி 6லே அவர் ஆட்சி பெற்று இருப்பதனால் கடன் பிரச்சனை போன்றவை இல்லை. மனதில் கொஞ்சம் அழுத்தம் இருக்கும். அதிக வேலை பளுவினால் மனதில் கொஞ்சம் சோர்வு இருக்கும். இவருக்கெல்லாம் காரணம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும் புதனும் இருக்கிறார்கள். சூரியனும் 16ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு. சூரியனால் பாதிப்பு இல்லை. 7ல் சூரியன் அமர்கின்ற பொழுது 7ஆம் இடத்து சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை. அவ்வாறே செவ்வாய் 7லே இருக்கின்ற பொழுது ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 6லே சுக்கிரன் இருக்கிறார், ஆகையால் பாதிப்பில்லை. புதன் உங்கள் ராசியை பார்ப்பது யோகம். இருந்தாலும் சூரியன் ஒரு உஷ்ண கிரகம், செவ்வாயோ ரத்தம் சம்பந்தப்பட்ட கிரகம். எனவே இவர்கள் இருவரும் சேர்க்கை பெறுவது 7ஆம் இடத்தில். மனதிலே ஒரு விதமான பதற்றம், ஒரு அலைச்சல், அழுத்தம், உஷ்ண சம்பந்தப்பட்ட தொல்லைகள், மேலும் இரத்த கொதிப்பு பிரச்சனைகள் இருக்கின்றவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற கார உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சனி அகரமாக இருந்தாலும் குரு 3லே வக்ரமாக இருந்து பார்ப்பதனால் சனி உங்களுக்கு நன்மைகளைத்தான் செய்வார். 3ஆம் இடத்திலே குரு வக்ரமாக இருப்பது எடுக்கின்ற முயற்சியிலே வேகமும் மற்றும் வீரியமும் இருக்கும், தைரியம் இருக்கும், விவேகமும் இருக்கும். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கின்றார். 6ஆம் இடத்தில் இருக்கின்றார், 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த வாரம் அமாவாசையும் வருகின்றது. நவம்பர் 19 அமாவாசை. அன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய பித்ருக்களை வணங்குவது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை யார் உங்களுக்கு அதிக பலம் என்று பார்க்கின்றது? ராகு பகவான். ராகு பகவான் 10ஆம் இடத்தில் மிக மிக பலமாக இந்த வாரத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கின்றார். செவ்வாயுடைய பார்வை 4ஆம் பார்வை. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை துர்க்கையை வணங்குவது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நல்ல யோகத்தையும் வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். இந்த வாரம் பொறுத்தவரை உங்களுக்கு சந்திரனும் சாதகமாக இருப்பதால் பராசக்தி பார்வதி தேவியை வணங்குவதும் யோகத்தை தரும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம், அந்த இடத்தில் ராகு அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். குருவோடைய சாரத்தில் இருக்கின்றார். குருவோ உங்கள் ராசிக்கு 3லே வக்ரமாக இருக்கார். குரு கெட வேண்டும், ஏனென்றால் குரு உங்களுக்கு பகை. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை எடுக்கின்ற முயற்சியிலே வெற்றிகளும் இருக்கின்றது. ஒரே சமயத்தில் நீங்கள் எடுக்கின்ற திட்டங்கள் வெற்றியாக இந்த வாரம் அமையும். ஆகையால் சகல விதத்திலும் நன்மைகளும், தொழில் வியாபாரத்தில் பண வரவு தாராளமாக நல்ல விதமாக அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகள் எதுவும் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை லாபமே உங்களுக்கு. இருக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் நீங்கள் புதன் ஓரையிலே இந்த வாரத்தில் நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு மிக சாதகமாகவும் நன்மையாகவும் அமையும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம், சுறுசுறுப்பு, அதே சமயத்தில் வேலையிலே அதிக பலு. காரணம் செவ்வாய் ராசியை பார்க்கிறார், ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். பாதிப்பில்லை என்றாலும் அவர் கொடுக்கக்கூடிய செயல் என்னவென்றால் கோபம். வார்த்தையிலே கொஞ்சம் கோபத்தை காட்டுவீர்கள். சக ஊழியரிடம் கொஞ்சம் சண்டையும் போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சற்று எரிச்சலாக பேசுவீர்கள். அதுக்கு காரணம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வேலை அவர்கள் முடிக்கவில்லை என்பது. 7ஆம் இடம் என்பது உங்களுடைய நண்பர்கள், காதல், கணவன், மனைவி, உறவு. இந்த இடம் உத்தியோகத்தை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு திருப்தியாக இருக்காது. சக ஊழியர்களை கூறுகின்றேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் எரிச்சல் அடைவீர்கள். வார்த்தையிலே கோபம் வரும். இது நடக்கக்கூடிய ஒன்றுதான். இருந்தாலும் கோபத்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது. குடும்பம் என்று பார்க்கின்றோம் அவ்வாறே. கணவன் மணி உறவிலே சின்ன சின்ன சண்டைகள் வரும். இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் குருவோடைய பார்வை பெறுகிறார். ஆகையால் உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய கணவனோ, நீங்கள் ஆணாக இருந்தால் மனைவி, உங்களுடைய மனைவியோ கணவனோ உங்களை விட இந்த வாரம் அவர்கள் பலமாகவே இருக்கின்றார்கள். தவறில்லை, அவர்களும் பலமாக இருக்க வேண்டும் என்பதுதானே உங்களுடைய விருப்பமோ. இருந்தாலும் உங்களை சில சமயங்களில் அவர்கள் மட்டம் தட்ட பார்ப்பார்கள்.
பொறுத்து கொள்வதும் நல்லதுதான். இருந்தாலும் நீங்களும் கோபத்தை அதனால்தான் சில பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக பார்க்கும்போது குழந்தைகளுடைய ஆரோக்கியம், கல்வி எல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த வாரம். அவர்களுடைய கல்வியிலே மேன்மையும் உற்சாகமும் சுறுசுறுப்பும். ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும் நண்பர்களே. இந்த வாரத்தை பொறுத்து 6ஆம் இடமே பலம் பெறுகிறது. ராசிக்கல்வி 6லே ஆட்சி. 6ஆம் இடம் சுக்கிரனுக்கு உகந்த இடம் அல்ல. ஆகிய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். தேவையற்ற மன அழுத்தம் செவ்வாயால் ஏற்படும். அந்த அழுத்தங்களை குறைத்துக் கொள்வது தியானம் நல்ல வழிமுறை. ஆகையால் உங்களுக்கு பிடித்த இறைவனை தியான முறையிலே நீங்கள் அவர்களை நினைத்து கொண்டு உச்சரிப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கின்ற போது க்ளீம் என்பது லட்சுமிக்குரியதும், ஸ்ரீம் என்பதும் லட்சுமிக்குரியது. இந்த க்ளீம் என்று கூறும் பொழுது மனதிலே ஒரு உற்சாகம், அது சக்தியையும் குறிக்கக்கூடியது. அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான மன அழுத்தமும் இருக்காது, தைரியம் பிறக்கும், உற்சாகம் சுறுசுறுப்பு இருக்கும். மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது ஆஞ்சநேயரை வணங்குவதன் மூலம் உங்களுக்கு எந்த விதமான மன இன்னல்களும் இல்லாமல் உற்சாகம் சுறுசுறுப்பும் தைரியம் பிறக்கும். சனி பகவானுடைய பலம் அதிகரிக்கும். வெற்றிகள் உங்களை தேடி வரும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு யோகமும் இருக்கின்றது, சில சமயங்களில் மன சோர்வுகளும் இருக்கின்றது. அதற்கான மந்திரங்களை நான் கூறியிருக்கின்றேன். உங்களுக்கு இந்த வாரம் ஒரு வெற்றிக்குரிய வாரமே. நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை தெரிந்து கொள்ளலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மிதுன ராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமும் வெற்றியும் இருக்கக்கூடிய ஒரு ஜாக்பாட் வாரம். நீங்களே இந்த வாரம் லக்கி குபேரன். காரணம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் குருவுடைய பார்வை. இந்த வாரத்தில் 16ஆம் தேதிய சூரியனும் 6ஆம் இடத்துக்கு வருகிறார். கார்த்திகை பிறக்கின்றது. எனவே இந்த வாரம் உங்களுக்கு காட்டிலே அடைமலை, அதிர்ஷ்ட மலை. சனி 10லே வக்ரமாக இருப்பதும் பலம், குருவோடைய பார்வை பெறுவது அதீத பலம். 3லே கேது சாதகம், 5லே சுக்கிரன் மிக மிக அற்புதம். எனவே இந்த வாரம் எடுக்கின்ற அனைத்து முயற்சியிலும் உங்களுக்கே வெற்றி. மகாலட்சுமி குபேரலட்சுமி பரிபூர்ண அருள். லட்சுமி குபேரர் உங்கள் வீட்டிலே இருப்பார், உங்கள் உள்ளத்திலும் இருப்பார். தொழில் வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். வெற்றிகள் உங்களுக்கிடம். எதிரிகள் ஒதுங்கி விடுவார்கள், ஓடி விடுவார்கள், பயந்து நடுங்கி விடுவார்கள். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தடைகள் இன்றி உங்கள் காட்டிலே நீங்கள் நடை போடுவது வீர நடை. ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு சகல விதத்திலும் யோகம், தொழில் வியாபாரத்தில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வு, எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் சாதகம், பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு என்று இந்த வாரம் உங்களுக்கு நன்மையும் அதிகம், மகிழ்ச்சியும் அதிகம். உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, பெரிய பொறுப்புகள், அதிகார உயர்வு, பதவி உயர்வு, ஊதிய உயர்வை எதிர்பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடுங்கள். மேலதிகாரி நட்புறவு சிறப்பாக இருக்கும். ஒரு மாதமும் உங்களுக்கு கார்த்திகை மாதம் முழுவதும் உங்களுக்கு மிக சாதகங்க. ஆகையால் இந்த வாரம் முழுவதும் உத்தியோகத்தை பொறுத்தவரை பெரிய பொறுப்புகள், அரசாங்க தேர்வுகள், குரூப் தேர்வுகள், ஐபிஎஸ் போன்றவர்கள் எழுதுவதற்கு நல்ல ரிசல்ட் வராமல் இருந்தால் மிகப்பெரிய நன்மையும் வெற்றியும் இருக்கு. உத்தியோகம் உயர்வு இருக்குது. குடும்பம் சந்தோஷம், மகிழ்ச்சி. குடும்பஸ்தானத்தில் குரு வக்ரமாக இருந்தாலும் பாதிப்பில்லை. உங்களுக்கு அவர் பாதகாதிபதி 2லே வக்ரமாக இருப்பது சாதகம். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவி அன்பு, பாசம். குழந்தைகளால் மகிழ்ச்சி. 5ஆம் இடத்தில் சுக்கிரன் அற்புதமாக ஆட்சி பெற்றிருக்கிறார். உங்கள் குழந்தைகளுடைய செயல்கள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும். அவர்களுடைய செயல்கள் மிகப்பெரிய பெயர் கிடைக்கும். அதாவது நான் கூறுவதாக உங்கள் விளையாட்டிலே பெரிய வெற்றிகளை பெறுவார்கள், கல்வியிலே மிகப்பெரிய பாராட்டுகளை பெறுவார்கள் என்று இந்த வாரம் உங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆரோக்கியம், உற்சாகம், சுறுசுறுப்பு. 6லே சூரியன் செவ்வாய். எந்த ஒரு நோயும் உங்களை அணுகாது. நோய் பிரச்சனை இருக்காது. மருத்துவ செலவுகள் எவையும் இருக்காது. நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய நோய்கள் கூட இப்பொழுது நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். நோய் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு யோகம். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கின்றது
ஹ்ரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். அது சக்தியை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், உங்களுடைய பலத்தை அதிகரிக்கும், வெற்றி உங்களுக்கு. அதே போலவே 5ல் சுக்கிரன் அற்புதமாக ஆட்சி பெற்றால் மகாலட்சுமியை வணங்கி வாருங்கள். மகாலட்சுமியை வணங்கி வருவதன் மூலம் உங்களுக்குரிய எந்த விதமான யோகமும் மிக விரைவாக உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கொண்ட மிகப்பெரிய யோகம் கொண்ட வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கடகராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு இந்த வாரம் வெற்றியும் மேன்மையும் தைரியமும் துணிச்சலும் கொண்டதாக அமைந்திருக்கின்றது. காரணம், உங்கள் ராசிக்கு கோணஸ்தானங்கள், திரிகோணஸ்தானங்களிலே வக்ர கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். உங்கள் ராசியிலே குரு வக்ரம், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் விருச்சிக ராசியிலே புதன் வக்ரம், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் மீன ராசியிலே சனி வக்ரம். குரு உங்கள் ராசியிலே வக்ரமாக இருப்பது ஜென்ம குருவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அகன்று யோகங்களை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் திட்டமிட்ட காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். இந்த வாரம் அமாவாசையும் இருக்கின்றது. நவம்பர் மாதம் 19ஆம் தேதி அமாவாசை. இருந்தாலும் உங்களுக்கு ராசிக்கு 5லே சந்திரனும் சூரியனும் சேர்வதே அமாவாசை. குருவோடைய பார்வை இருக்கிறது. அதன் பிறகு இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமாக வளர்பறையாகவும் வருவார். இருந்தாலும் இந்த வாரம் 1, 5, 9இல் வக்ரகங்கள் இருப்பது திடீர் யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கும். எடுக்கின்ற முயற்சியில் பயம் இருக்காது. மற்றவருடைய தைரியம், மற்றவர்களை பற்றி எந்த விதத்திலும் கவலை இருக்காது. செயல்களை திட்டமிடுவீர்கள், அவற்றை வெற்றிகரமாக முடித்தும் காட்டுவீர்கள். 4லே சுக்கிரன் ஆட்சி, திக்பலத்தோடு இருக்கிறார் சுக்கிரன், அதுவே சாதகம். எனவே உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்கின்ற மேஷ ராசியை சுக்கிரன் பார்க்கிறார். செவ்வாயோ உங்கள் ராசிக்கு 5லே ஆட்சி பெற்று குருவோடைய பார்வையை பெற்று லாபஸ்தானம் ரிஷப ராசி சுக்கிரன் வீட்டை பார்க்கிறார். சுக்கிரன் செவ்வாய் பார்வை பருவது அது ஒன்று போதுங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையும் யோகமும் இருக்கு. இந்த வாரம் லக்கி குபேரன் நீங்களே. ஏனெனில் சுக்கிரன் 4லே அவர் திக்பலத்தோடு ஆட்சி பெறுவதும் சந்திரனும் சேர்க்கை பெறுவார். இந்த வாரத்தில் உங்கள் வாரத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை சந்திரனும் சுக்கிரனும் சேர்க்கை பெறுவார் 4ஆம் இடத்திலே. அப்படி இருக்கின்ற யோகம் உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன், அவர் சுக்கிரனோட சேர்க்கை, அது ஒரு அற்புதமான யோகம். எனவே இந்த வாரம் உங்களுடைய முயற்சிக்கு தடைகளே இல்லை. செயல்களை வேகமாகவும் விவேகமாகவும் முடித்து காட்டுவீர்கள். தொழில் வியாபாரம் 10ஆம் இடத்தை சந்திரனும் பார்ப்பார், சுக்கிரனும் பார்ப்பார். அற்புதமான அமைப்பு. ஆகையால் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும். வீண் செலவுகள் எவையும் இருக்காது. தேவையற்ற செலவுகளை செய்ய மாட்டீர்கள். திட்டமிட்டு காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். வேலையாட்களுடைய உழைப்பு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் என்பதனால் லாபம் கொண்ட வாரம் இந்த வாரம். உத்தியோகம் என்று பார்க்கின்றபோது உற்சாகம், சுறுசுறுப்பு. 5க்குரிய செவ்வாய் 5லே ஆட்சி, குருவோடைய பார்வை, அது ஒரு பலம், குரு மங்கள யோகம். எனவே உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் நட்புறவு சிறப்பாக இருக்கும். பகை இல்லை. ஊழியர்களிடம் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுகள், கூடா நட்பு எவையும் இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலும் அவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். வேலையை கனகச்சிதமாக முடித்து காட்டுவீர்கள். பாராட்டுகளையும் பெறுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு உற்சாகமும் சுறுசுறுப்பும் அதிகமாகவே இருக்கும். குடும்பம் என்று பார்க்கின்றவர்கள் 2லே கேது சில சமயங்களில் குழப்பங்களை கொடுப்பார். கணபதியை வணங்கி வாருங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயம் தீரும். இருந்தாலும் 7க்குரியவரும் சனி பகவான் வக்ரமாக குருவுடைய பார்வை இருக்கின்றது. இருப்பினும் குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். இந்த நேரங்களிலே சில நேரங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லும். 7க்குரியவனும் வக்ரம், சந்திரனோ இந்த வாரம் அமாவாசை என்று மனதிலே சில சமயங்களிலே கணவன் மணி உறவிலே
சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரிதாக தெரியும், நீங்களே அதை பெரிதுபடுத்திக் கொள்வீர்கள் மனதிலே. ஆகையால் அவை தவிர்த்தது நல்லது. குழந்தைகளால் சந்தோஷம் இருக்குதுங்க. 5லே செவ்வாய் மிக பலமாக ஆட்சி பெற்றிருப்பதால் குழந்தைகளுடைய கல்வியிலே உயர்வும் பாராட்டுகளும் ஆசிரியர்களும் கிடைக்கும். அதனால் உங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும். பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் இருந்ததுன்னா இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷமாகவே இருக்கக்கூடியது. ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 6க்குரியவரே குரு, அவர் வக்ரமாக இருப்பது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை 6க்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார், அதான் உங்க ராசியில் இருக்க. ஆகிய இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாகவே இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற இந்த வாரம் அமாவாசை என்று நீங்கள் சிவாலயம் செல்லுங்கள், அம்மன் ஆலயம் செல்லுங்கள். பொதுவாக சக்தி வழிபாடு செய்வது எப்பொழுதுமே உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். அதில் காளி, சாமுண்டேஸ்வரி, பிரத்திங்கரா தேவி என்று சக்தி வழிபாடு செய்வது உங்களுக்கு எப்பொழுதும் நன்மைகளை கொடுக்கும். அதிலே உக்கிரகாளியை நீங்கள் வணங்குவது உங்களுடைய விருப்பம், இல்லை சாந்த சுரூபியும் நீங்கள் வணங்கலாம். இருந்தாலும் அம்மன் வழிபாடு எப்பொழுதும் உங்களுக்கு நன்மையை தரும். இந்த வாரத்தை பொறுத்தவரை க்ளீம் என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். க்ளீம் சக்திக்குரியது. அந்த க்ளீம் என்கின்ற மந்திரத்தை எப்பொழுதும் உச்சரிங்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் அதை உச்சரித்து கொண்டே நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு அதிகமான பலத்தை கொடுக்கும். மந்திரம், எந்திரம், தந்திரம் என்கின்ற அந்த ஆத்ம பலத்தை உங்களுக்கு கொடுக்கும். அந்த மந்திரத்தை கூறுங்கள். இந்த வாரத்தை பொறுத்து அமாவாசை என்று அம்மன் ஆலயம் செல்லுங்கள். யோகங்கள் உங்களிடமே இருக்கும். இந்த வாரம் லக்கி குபேரன் நீங்களே நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஊற்றார் உங்களுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்புள்ள சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் லக்கி குபேரன் நீங்களே. காரணம், உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு 16ஆம் தேதியே பயிற்சியாகிறார். 4லே செவ்வாயோடையும் புதனோடையும் சேர்க்கை பெறுகிறார். செவ்வாய் உங்களுக்கு முழுமையான யோகாதிபதி, 4 9க்குரியவர். புதனோ உங்களுக்கு தன லாபாதிபதி, 2 11க்குரியவர். இந்த 3 பேரும் சூரியன், செவ்வாய், புதன் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய சாதனையாளர். காரணம், ராசிக்கு அதிபதி சூரியன், தன லாபாதிபதி புதன், 4 மற்றும் 9க்குரியவர் செவ்வாய். கேந்திர கோணங்கள், சுகஸ்தானம் 4ஆம் இடம், பாக்கியஸ்தானம். இந்த 3 பேரும் சேர்ந்து 4ல் இருக்கும் பொழுது குரு வேற பார்க்கிறார். குருவோடைய பார்வையை இந்த சூரியன், செவ்வாய், புதன் பெறுவது எத்தனைய பாக்கியம். அபூர்வமாக நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு இது. ஆகையால் அஷ்டம சனியால் பாதிப்பு இல்லை, 7ல் ராகு இருப்பதனால் ராசியிலே கேது, 7ல் ராகு பாதிப்பு தான். ஆனால் இங்கு சூரியன், செவ்வாய், புதன் சேர்க்கை பெற்று குரு பார்வை பெறுவது, 3லே சுக்கிரன் ஆட்சியாக இருப்பது எடுக்கின்ற அனைத்து முயற்சியிலும் வெற்றிங்க. சுக்கிரன் 3லே இருந்து 9ஆம் வீட்டை பார்க்கிறார், செவ்வாயோடைய வீடை. செவ்வாயை 4லே அமர்ந்து ஆட்சி பெற்று குருவுடைய பார்வையை பெற்று 10ஆம் வீட்டை பார்க்கிறார், சுக்கிரனோட வீட்டை. சுக்கிரன், செவ்வாய் 9க்குரியவரும் 10க்குரியவர். 9க்குரியவர் செவ்வாய், 10க்குரியவர் சுக்கிரன். இவர்கள் 2 பேரும் சேர்ந்தாலே தர்ம கர்மாதிபதி, அது பெருகுமங்கல யோகம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்வை பறிவது தர்ம கர்மாதிபதியும் உங்களுக்கு இருக்குங்க. ஆகையால் இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி உங்களுக்கேங்க. அதாங்க லக்கி குபேரன். தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். உற்சாகம், சுறுசுறுப்பு, பயம் இல்லை, தெளிவு. எந்த ஒரு விஷயத்திலும் திட்டமிட்டு காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். லாபம் அதிகம், செலவு கட்டுக்குள். எந்த ஒரு செயலிலும் இந்த வாரம் அரசாங்கத்திடம் ஆதரவு. பெரிய அளவிலே உங்களுடைய தொழில் வியாபாரம் பிரபலம் அடையும் என்று இந்த வாரம் சகலவிதத்திலும் மேன்மை. உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல் வேகம். நீங்கள் செயல் வீரர் என்ற பெயரை ஏற்கனவே எடுத்திருப்பீங்க. சிம்மராசினி அப்படிதான். இருந்தாலும் இந்த வாரம் பாராட்டுகள் பெரிய அளவிலே உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய, உங்களுக்கு பாராட்டு விலை எடுக்க கூட ஆச்சரியப்படுத்தல. குரூப் மீட்டிங்ல உங்களை பாராட்டி உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒன்று தானே.
பெரிய பார்ட்டி வைப்பாங்க. முடிஞ்சா நீங்களும் செலவு பண்ணுவீங்க. செலவு பண்ணுறவர் தான் ரிஷபம். சிம்மராசி எப்பவுமே செலவு பண்ணுறவங்க தான். இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குங்க. உங்களுக்கு உத்தியோகத்தில் உற்சாகமாக இருக்குங்க. இந்த வாரம் குடும்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி, கணவன் மனைவி அன்பு, பாசம் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் ராகு 7ல் இருக்க சில சமயங்களில் கோபப்படாதீங்க, அது மட்டும் கவனிச்சுக்கலாம். மற்றபடி இந்த வாரம் நல்லா இருக்குங்க. கணவன் மனைவி உள்ள குழந்தைகளாலும் மகிழ்ச்சி, சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வாரம். அவர் கல்வியிலும் உற்சாகமாக இருக்குங்க. நல்லா படிப்பாங்க இந்த வாரம். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கணும். ஆரோக்கியம் ஒரு நல்ல விதமாக தெம்பா, பொதுவாக சிம்ம ராசியே தெம்பா இருக்கக்கூடியவங்க, தைரியமா இருக்கக்கூடியவங்க. நோயே அவ்வளவு சீக்கிரம் வராது. ஏன்னா சிம்மம் சூரியன் வீடு இல்லையா, உஷ்ண உடம்பு இல்லையா. ஆகையால் இந்த வாரம் ஆரோக்கியம் சிறப்பாக. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் 4லே செவ்வாய். பலமாக குருவுடைய பார்வை பெறார். சூரியன் செவ்வாய் சேர்க்கை, அது அற்புதமான அமைப்பு. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை கிளீன் சக்தியை வணங்குங்கள். கிளீம் என்கின்ற மந்திரம், சிவனை வணங்க. சிவன் பக்தர் தான் நீங்க. இருந்தாலும் இந்த வாரம் சக்தியை வணங்குங்கள். செவ்வாய்க்கிழமையில நீங்கள் அம்மன் ஆலயம் செல்லுங்க. எந்த ஒரு முயற்சியும் நீங்க அதுக்கப்புறம் எடுக்கலாம், பவர் உங்களுக்கு அதிகமாயிருங்க. சக்சஸ் தாங்க எல்லாமே. எனவே இந்த வாரம் கிளீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். எந்த ஒரு முயற்சியிலும் குரு ஓரை வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த சூரிய ஓரையில செய்யுங்க. குரு ஓரை தான் எல்லாருக்கும் தெரியும். சுக்கிர ஓரையிலே செய்யலாம், சூரிய ஓரையிலையும் செய்யலாம். எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகுங்க. இந்த வாரம் உங்களுக்கான யோகமான வாரம், வெற்றியான வாரம். லக்கி குபேரன் நீங்களே. நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் ஒருவர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்புள்ள கன்னி ராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் நீங்களும் லக்கி குபேரனே. காரணம், உங்களோட ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிர பகவான் தனஸ்தானம் 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பதும், ராசியாதிபதியான புதன் பகவான் 3ஆம் இடத்திலே வக்ரமாக செவ்வாயோடு சேர்க்கை பெற்றிருப்பதும், சூரியனோ 16ஆம் தேதியே 3க்கு வருகிறார். 3லே பொதுவாக சூரியன் செவ்வாய் இருப்பது யோகம். புதன் இருப்பது அவ்வளவு யோகம் இல்லை, ஆனால் வக்ரமா இருக்கிறார். அப்போ அது பலமாயிடுது. 3 பேரும் சூரியன் செவ்வாய் புதன் 3ல் இருக்கும் பொழுது குருவோடைய பார்வையை பெறுகிறார். குருவோ உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கார். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 3ஆம் இடம் 11ஆம் இடம் வக்ர கிரகங்கள். 3லே புதன் வக்ரம், 11லே குரு வக்ரம். இது ஒரு திடீர் வெற்றிகளையும் திடீர் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய யோகமான வாரங்க. இந்த வாரம் உங்களுக்கு எந்த ஒரு முயற்சியும் தடைகள் இல்லை. மனதில் உற்சாகம், தைரியம், துணிச்சல், முயற்சியை மிக வேகமாக விவேகமாக எடுக்கக்கூடியவங்களை கன்னிராசி புத்திசாலி நீங்க. காரணம் புதன். அப்படிப்பட்ட புதனோ வக்ரமாக குருவுடைய பார்வையை பெறுகிறார். பலம் அதிகரிக்கிறது. மிக 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 விரிவாகவும் விரிவாகவும் வேகமாகவும் செயல்படுவீர்கள். விவேகமாக திட்டமிடுவீர்கள். ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தன லாபம் மிக மிக அதிகமாகும். லாபம் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம். இந்த வாரத்தை பொறுத்தவரை லட்சுமி குபேரர் உங்கள் வீட்டிலும் உங்கள் அலுவலகத்திலும் உங்களுடைய தொழில் வியாபார ஸ்தலத்திலும் இருப்பார். எனவே இந்த வாரம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வுகளும் பொருளாதார வரவுகள் சிறப்பு செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். எனவே இந்த வாரம் தனலட்சுமியே உங்களுக்கு இருப்பாங்க. ஏன்னா 2ல் சுக்கிரன் ஆட்சி. தனகாலத்தில் தனலட்சுமி இருக்காங்க. ஆக எடுக்கிற எல்லா முயற்சியும் கன்னிராசிக்கு தனலாபம், தனயோகம் தனலட்சுமியால் அதிகரிக்கும். உத்தியோகம் சிறப்பாக இருக்குங்க. சூரியன் 3க்கு வந்துட்டார். எந்த விதத்திலும் மேலதிகாரம் உங்களை விட்டே கொடுக்க மாட்டாங்க. பேச்சில் இனிமை இருக்கும். 2ல் சுக்கிரன். இதுக்கு முன்னால் 2ல் செவ்வாய் இருந்தார், 2ல் சூரியன் இருந்தார், கோபத்தை கொடுத்தார். எல்லாம் இனிமே அப்படிலாம் இருக்கவே இருக்காதுங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்க. அதுமாதிரி சூரியன்லாம் இன்னும் ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வரணும். அதில் உங்களோட பேச்சில் அதே கழிவு வந்துடும். கன்னிக்குரிய அந்த அண்மையான மகிழ்ச்சியான பேச்சு, எல்லாரும் இனிமையா பேசக்கூடிய, பகையே விரும்பாதவங்க நீங்க. அந்த இடத்துல இப்போ சுக்கிரன் 2லாம் பேச்சில் இனிமே இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு கூட பணிபுரிவங்க மேல அன்பும் அதிகமான பாசத்தையும் காட்டுவார். இந்த வாரம் உத்தியோகத்தில் மிகப்பெரிய உற்சாகம். குடும்பம் 2ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சியாருக்கு 1 போதா. குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, அன்பு, பாசம், கணவன் மனைவி. 7 சனிலாம் பயப்படாதீங்க. 6ல் ராகு இருக்கார். ராகு அற்புதமா இருக்கார். 7ல் இருக்கிற சனி கட்டுக்குள் இருக்கார். சனி சைலண்ட் இருக்காருங்க. ராகு கேது பேச்சு வரைக்கும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த வாட்டியும் சொல்றேன். ஏன்னா அப்பதான் உங்க மனசுக்கு புரியும். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவி அன்பு, பாசம், குழந்தைகளால் சந்தோஷம். 5ஆம் இடத்தை குரு பார்க்க
பார்க்கிறார். ஆகையால் குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அவங்க கல்வியிலும் பெரிய அளவில் பெயரெடுத்தும் பாராட்டுகளையும் உங்களிடம் பெறுவார்கள். பரிசு பொருட்களை இப்பயே வாங்கி வச்சுக்க உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஆரோக்கியம் உற்சாகமாக ஆர்டராக இருக்குன்னா ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை மிக மிக நல்ல ஒரு யோகம் ஆரோக்கியத்திலும் இருக்கும். மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய சொல்ல வேண்டிய பீஜம் தான் ஸ்ரீம். ஸ்ரீம் என்கின்ற பீஜ மந்திரம் மகாலட்சுமிக்குரியது. அந்த சுக்கிரனிலே 2 ஆட்சியான ஸ்ரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுக. ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம், ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் இந்த மந்திரத்தை உச்சரிங்கள். மகாலட்சுமி நம்மளுடைய இருப்பாங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய தனலாபம், தனயோகம், பொருளாதார முன்னேற்றம், உற்சாகம். இந்த வாரம் லக்கி குபரன் நீங்களே. நலம் பெருக, வளம் பெருக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவுகள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் நீங்களும் லக்கி குபேரனே. ராசியாதிபதியான சுக்கிர பகவான் ராசியிலே ஆட்சி பெற்றிருப்பது அற்புதமான தனலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த வாரம் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சி எடுக்கின்றபோது மகாலட்சுமியை வணங்கி விட்டு நினைத்து விட்டு நீங்கள் செயல்களை ஆரம்பியுங்கள். நிச்சயம் யோகம். சுக்கிர ஓரில் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் மிகப்பெரிய வெற்றி. குரு பகை கொண்டவன் 10ஆம் இடத்தில் வக்ரமாக இருக்கிறார். அது உங்களுக்கு சாதகம். சந்திரன் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசியிலே அமர்வதும் 2 குருவோடைய பார்வை பெறுவதும் சந்திர மங்கள யோகம் வருவதும் 10க்குரிய சந்திரன் இந்த வாரம் அமாவாசைனாலும் குருவோடைய பார்வை இருக்குங்க. 19ஆம் தேதி அமாவாசை, ஆனால் குரு 5ஆம் பார்வையாக பார்க்குற. ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு 11 கேது, 6 சனி, வக்ரமாக சனி இருந்தாலும் குருவோடைய பார்வை. குரு வக்ரமாக இருப்பதும் ஒரு கிரக வக்ரம் இன்னொரு கிரக வக்ரத்தை பார்ப்பது பலம் அதிகரிக்கும். ஆகையால் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். தனலாபம் கொண்ட தனலட்சுமி யோகம் இருப்பதனால் இந்த வாரம் முழுவதும் பணப்புழக்கம் மிகவும் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் உயர்வாக இருக்கும். செலவுகளோ கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் 2ஆம் இடத்தில் செவ்வாய் சூரியன் இருந்தாலும் குரு பார்க்கிறார், பாதிப்பு இல்லை. 2 செவ்வாய் இருக்கும்போது செவ்வாயோட கிரகம் சேர்க்கா பாதிப்பு இல்லை. சூரியனும் அது மாதிரி 2 இருக்கும், சூரியனோட இன்னொரு கிரகம் சேர்ந்தா பாதிப்பு இல்லை. இதெல்லாம் சாதகமான விஷயங்க. உத்தியோகத்திலும் மேலதிகாரிகள் நல்ல நட்புறவு இருக்கும். பகை இல்லை. சக ஊழியர்களும் நட்புறவு நன்றாக இருக்கும். அவங்க உங்கள் விதத்தில் எந்த விதத்திலும் உங்கள் கிட்ட வரமாட்டாங்க. சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே ஆட்சி பெற்றோம்னா தேஜஸ் பலம் அதிகமாக இருக்கும். மற்றவர்களை கவர்வீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரம். குடும்பம் சந்தோஷம், மகிழ்ச்சி. 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் எவ்வளவு இருந்தாலும் பாதிக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மணி உறவுகளே சந்தோஷம். செவ்வாயும் சுக்கிரனும் பார்வை பரிவர்த்தனை இருக்கனால உங்களுடைய மனைவியும் கணவனும் உங்கள் மீது மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, உங்கள் மீது அதிக அன்பை காட்டுவார்கள். குழந்தைகளாலும் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு அனுகூலமான வாரம். ஆரோக்கியம் மிக மிக நன்றாக இருக்கும். சனி வக்ரமாக 6 இருந்தாலும் குரு பார்க்குறார், அவரும் வக்ரம். அப்போ ஒரு கெட்டவன் இன்னும் கெட்டவன். குரு ஒரு வக்ரம்ன்றதே ஒரு அக்ரெசிவ்னும் போது இன்னொரு அக்ரெசிவ் அது நெகட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் பாசிட்டிவாக இருக்கும். அதில் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே கூறுவார் சுக்கிரன் மகாலட்சுமி வழிபாடு. அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் ஸ்ரீம் என்கின்ற மந்திரம் மகாலட்சுமிக்குரிய ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம், ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் அப்படின்னு அந்த மந்திரத்தை ஒரு குறைந்தபட்சம் கூட்டினா 6 வர மாதிரி 15, 24 அப்படின்ற மாதிரி நீங்கள் கூட்டி அது வர மாதிரி சொல்லிட்டு வாங்க. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகம். இந்த வாரம் நீங்களே லக்கி குபேரன். சுக்கிரன் ஆட்சி, அதை விட என்ன இருக்குது? நலம் பெருக, வளம் பெருக.
விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். அன்புள்ள விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்களே லக்கி குபேரன். ஏனெனில் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ராசியிலே ஆட்சி பெறுவதும் குருவோடைய பார்வையை பெறுவதும் சூரியன் ஒரு ராசிக்கு 10க்குரியவர் யோகாதிபதி ராசிக்கு அதிபதியான செவ்வாய்க்கு நண்பர் அவரும் ராசிக்கு வந்து அமர்வதும் அவரும் குரு பார்வை பெறுவதும் புதன் பகை கொண்டவனாக இருந்தாலும் அவர் வக்ரமாக அவரும் புதன் குருவோடைய பார்வை, இதெல்லாம் சாதகமான ஒரு விஷயங்க. 12லே சுக்கிரன் ஆட்சியாக இருப்பது ரொம்ப சாதகம். எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் மனம் தெளிவாக இருக்கும், நல்ல தூக்கம் வரும், சிறப்பான சிந்தனைகள் இருக்கும், தேவையற்ற மனக்குழப்பங்கள் இருக்காது, மன அழுத்தம் எந்த விதத்திலும் இருக்காது. நான் 5ல் சனி இருந்தால் 4ல் கிரகம் பாதிப்புன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையும் யோகமும் வெற்றியும் இருக்குது. தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள். ஆட்சி பெற்ற செவ்வாய் தைரியத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார். இந்த ஒரு முயற்சியிலும் மற்றவர்களை எல்லாம் எந்த விதத்திலும் என்னால் வெற்றி பெற முடியும் என்ற தன்னம்பிக்கையை கொடுப்பார். ஆகையால் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய உயர்வான லாபம் இருக்கிறது. ஜீவனாதிபதியான சூரியன் ராசியாதிபதியான செவ்வாயோடு சேர்க்க லாபாதிபதியான புதனும் சேர்க்கை பெறுவது குரு பார்வை, அது ஒண்ணுதாங்க முக்கியம். குரு பார்வை இருக்கிறது லக்னத்தில் ராசியிலேயே இருக்க உங்கள் ஜாதகத்தில் வந்து சூரியன் செவ்வாய் சேர்ந்து குருவோடைய பார்வையை பெற்றால் நீங்களாம் பெரிய ஆளுங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க. செவ்வாய் உங்கள் விருச்சிக ராசி குருவோடு சேர்ந்திருந்தாலும் அது குருமங்கள யோகம். சூரியனோடு சேர்ந்தால் நீங்களாம் பெரிய ஆள், அரசியலையும் பெரிய ஆளாக இருப்பீங்க. உங்கள் இருக்கிற இடத்துலலாம் உங்களுக்கு தனி மரியாதை தலைமை பண்பு இருக்கும். இந்த வாரம் அப்படிதாங்க உங்களுக்கு இருக்கும். தொழில் வியாபாரம் இப்படி இருக்குன்னா உங்களுக்கு லாபம் இருக்குது, யோகம் இருக்குது, எல்லாம் இருக்குன்னா உத்தியோகம் அதுதான். உயரதிகாரி நல்ல நட்புறவு, பொறுப்புகள், பெரிய பொறுப்புகள், எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாரத்தை அரசாங்க தேர்வு எழுதுங்களும் இந்த வாரம் அந்த மாதிரி ரிசல்ட் வராமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களே கம்மியாக எழுதிப்பேன்னு வச்சுப்பீங்க, ஆனால் நல்ல மார்க் எடுப்பீங்க. இன்னைக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் பெரிய அளவில் உத்தியோகத்தையும் டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க இல்லை, அது மாதிரிலாம் வச்சாங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஜாக் பாட்டுங்க, பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஆகிய தொழில் வியாபார உத்தியோகம் மிக சிறப்பு. குடும்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி, கணவன் மனைவிலே அன்பு பாசம், இதெல்லாம் இந்த வாரம் மிக மிக சிறப்பாக. எந்த விதத்திலும் சஞ்சலங்களோ சின்ன சின்ன பிரச்சனை கூட இல்லைங்க. இந்த வாரம் சண்டை சச்சரவுலாம் எதுவுமே சின்ன சின்ன பிரச்சனையே இல்லைங்கிற. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கிற சனியை குரு பார்க்குறார். அதனால் குழந்தைகளோட கல்வியிலே உற்சாகம் சுறுசுறு. இது வரைக்கும் குழந்தைகளால் முயது கவலைகள் இருந்திருக்கும். சனி இருந்ததுனால என்ன பண்ணுறாங்களா, கரெக்டாக படிக்கிறாங்களா இன்னும் ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்த உங்களுக்கு இனி அந்த கவலை தேவையில்லை, நல்லாவே படிப்பாங்க. குரு பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்கும். 6க்குரியவரே செவ்வாய் அவர் ஆட்சியாக குரு பார்வை, ஆரோக்கியம் மிக உச்சம். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் க்ரீம் என்கின்ற பீஜ மந்திரத்தை உச்சரியுங்கள். குறிப்பாக சொல்லணும்னா 9 முறை வரா மாதிரி 9, 18, 27 இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த பீஜ மந்திரம் செல்வத்தை கொடுக்கக்கூடிய பீஜ மந்திரம். அப்படி அந்த மந்திரத்தை சொல்வது மிக மிக அற்புதமான யோகத்தையும் கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கான யோகமான வாரம். லக்கி குபேரை நீங்களே நலம் பெறுக வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் நீங்களும் லக்கி குபேரனே. காரணம், லாபாதிபதியான சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். பொதுவாக சுக்கிரன் உங்களுக்கு பகை கொண்டவர் என்றாலும் அவர் 6ஆம் இடத்தில் ரிஷபத்தில் இருந்தால்தான் பாதிப்பார். அதே சமயத்தில் 11ஆம் இடத்தில் அவர் ஆட்சி பெற்றிருப்பது யோகத்தை கொடுப்பார். அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு லாபமே இருக்காதா? தனுசு ராசியில் போகணும் லாபாதிபதி சுக்கிரனாக வரும்பொழுது
எப்படி பார்த்தாலும் பாருங்களேன், எந்த ஒரு இடத்திலும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியாக வருகின்றவங்க பகையாக தான் இருப்பாங்க. எல்லா ராசிக்கும் அப்படிதான். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி 11ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன், அப்போ அவர் லாபத்தை கொடுத்துதான் ஆகணும். லாபம் எப்படி எளிதாக கிடைப்பது ஜாதகத்தில் யோகமாக இருந்தால், அதே சமயத்தில் உழைப்பின் மூலம் கிடைப்பதே லாபம் என்பது உண்மை. கடமையை செய், பலனை எதிர்பார்க்குற கீதையில சொல்லிட்டார். ஆனால் நம்ம கடமையை செய்யும்போது பலனையும் எதிர்பார்க்குற காலம்தான் இந்த கலியுகம். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை லக்கி குபேர நீங்களே. ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்தில் வக்ரமாக இருப்பது திடீர் அதிர்ஷ்டம். 12ஆம் இடத்துல புதன் அக்ரமாக இருப்பது சூரியன் ஒரு சேர்க்கை பெறுகிறார் 16ஆம் தேதியே, ஞாயிறன்றே. அதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம். யோகாதிபதியான செவ்வாய் 12ஆலும் குருவோடைய பார்வை. இதெல்லாம் உங்களுக்கு சாதகம். 3லே ராகு மிக மிக பலம். இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் துர்க்கையை வணங்கி செயலைப்படுத்துங்க. இந்த வாரம் வரைக்கும் துர்க்கையை வணங்கி செயல்படுங்க. கஜலட்சுமி, வீரலட்சுமி, கஜலட்சுமி, தைரியலட்சுமி எல்லாமே ஒண்ணுதாங்க. ஆகையால் அந்த லட்சுமியை, அஷ்டலட்சுமி, தைரியலட்சுமியை வணங்குங்க. எல்லா காரியமும் உங்களுக்கு சக்சஸ் இந்த வாரம். அதுதாங்க இந்த வாரம் சூட்சமம். இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் லாபம் கொண்ட இடத்தில் லாபாதிபதி ஆட்சி. 12ஆம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை, தர்ம கர்ம குருவோடைய பார்வை. ஆகையால் லாபம் அதிகரிக்கும். வீண் செலவுகள் எவையும் இருக்க. 12ஆம் இடத்தில் குரு பார்க்கறனால செலவுகளாம் கட்டுக்குள் இருக்கும். எதிர்பாராத செலவுகள் எவையும் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகமாகவே லாபம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. உத்தியோகம் இந்த வாரம் சூரியன் குருவால் பார்க்கப்படுகிறார். விவராஜ யோகம். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்த மேலதிகாரி நல்ல நட்புறவு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் புரிந்துணர்வு இருக்கும். சீக்கிரமாக வேலையை முடிப்பீங்க. பாராட்டுகளையும் பெறுவீங்க. சக ஊழியர்களும் பகமை இருக்காது. இந்த வாரம் எல்லா விதமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மனமும் தெளிவாக உற்சாகமாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சியில் தெளிவாக இருப்பீங்க. திட்டம் கரெக்டாக இருக்கும். சக்ஸஸாகவே முடிப்பீங்க. இந்த வாரம் சாதகம். உத்தியோகத்தில் குடும்பஸ்தானத்தில் குரு பார்க்கிறாரே, அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம். சனியும் பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தில். சனியே குரு 9ஆம். அதில் கணவன் மணி உருளை அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி என்று இந்த வாரம் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் மனமும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அனுகூலமான அற்புதமான வாரம். ஆரோக்கியமும் நல்லா இருக்குங்க. 6ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 11ஆம் இடத்துல 6க்கு 6 என்று பாவமாக இருக்கிறதே பலம். 6க்கு 6 ஜோதிடம் ரொம்ப அற்புதமான விஷயம். 6ஆம் இடம் அது விஷயம். அந்த 6க்கு 6 துலாம். ஆகிய அந்த பாவமாக இருக்குது. ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியம், உற்சாகம், சுறுசுறுப்பு இருக்குங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பாகும். வெற்றிகள் அதிகமாகும். பாராட்டுகள் மிகப்பெரிய இருக்கக்கூடிய அனுகூலம். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஸ்ட்ரீம் என்கின்ற மந்திரம். ஸ்ட்ரீம் ரீம் ஸ்ட்ரீம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த பீஜ மந்திரம் செல்வத்தை கொடுக்கக்கூடிய பீஜ மந்திரம். அப்படி அந்த மந்திரத்தை சொல்வது மிக மிக அற்புதமான யோகத்தையும் கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கான யோகமான வாரம். லக்கி குபேர நீங்களே. நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் முழுமையான லக்கி குபேரன் நீங்களே. காரணம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் 10ல் ஆட்சி. 11ஆம் இடத்துல செவ்வாய் புதன் இதில் வர சூரியனும் 16ஆம் லாபஸ்தானத்தில் வர குருவோடைய பார்வை. 2ல் ராகு 7ல் 8ல் கேதுலாம் பயப்பட வேணாம். ஒன்றுமே இல்லைங்க. இந்த வாரம் எல்லாம் உங்களுக்கான வாரங்க. 3ல் சனி வக்ரமாக இருந்தாலும் குருவோடைய பார்வை. குரு வக்ரமாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து உச்சம் பெற்று வக்ரமாக உங்களுக்கு 3-12 குரு வக்ரமாக இருக்கிறது யோகம். இதெல்லாம் ஒரு அற்புதமான அமைப்பு. 3 கிரகம் வக்ரங்க. குரு புதன் சனி அவங்களுக்குள்ள கோணத்தில் இருக்காங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் வாரம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லாபம். லாபாதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஆட்சி. குருவோடைய பார்வை
குரு உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி. எடுக்கின்ற முயற்சியிலே வேகம், விவேகம், உங்கள் ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி மிகப்பெரிய வெற்றிகள், அரசாங்க ஆதரவு, பெரிய அளவில் பிரச்சனைகள் எதையும் இல்லாமல் வெற்றிகரமாக பெரிய புகழையும் பெறக்கூடிய யோகம். சூரியன் 11க்கு வரார். குருவோட பார்க்க இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நவம்பர் 16 டிசம்பர் 16 வரைக்கும் உங்களுக்கு யோகம் அதிகரிக்கும். ஆகையில் அட்டமாதிபதி லாபத்தில் இருப்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மேல குரு வேற பார்க்கிறார். டிசம்பர் வரைக்கும் குரு அங்கே தான் இருக்கார். ஆகையால் இந்த வாரம் லாபம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவில் பெயர் புகழ், உங்கள் தொழில் வியாபாரம் பெரிய அளவில் விஸ்தரிக்கக்கூடிய புதிய தொழில் வியாபாரம் தோங்கக்கூடிய யோகம் அனுகூலமாக இருக்கிறது. உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, மேலதிகாரம், நல்ல பாராட்டுகள், சக ஊழியர்களும் பகமை இல்லை, எந்த விதத்திலும் சஞ்சலங்கள் இல்லை, குழப்பங்கள் இல்லை, தைரியமான முடிவுகள், எந்த ஒரு விஷயத்திலும் பயமில்லாத முடிவு. ஏன்னா மகர ராசி ஒரு அற்புதமான ராசி. மகர ராசி உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதி. நீங்கள் கடினமான உழைப்பாளி, அதே சமயத்தில் புத்திசாலி. எனவே இந்த வாரம் உங்களுக்கான வாரம். உத்தியோகத்தில் உற்சாகமான பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய, அதிகார உயர்வுகள் கிடைக்க, பதவினா ஊதிய உயர்வு, அதிகார உயர்வு, இதெல்லாம் இந்த வாரம் இருக்குது உங்களுக்கு. கிரகங்கள் அப்படி இருக்கு. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு 10ல் வரார், 11ல் வரார், லாபஸ்தானத்தில் வருவதும் சாதகம். இந்த வாரம் ஒரு அற்புதமான அனுகூலம். ஆகையால் தொழில் வியாபாரம், உத்தியோகம், உற்சாகம், குடும்பம் அதுவும் இன்னும் நல்லா இருக்கும். 2ல் குரு ராகு இருக்கான இந்த வாரமே உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆனால் எல்லா விதத்திலும் நீங்கள் ஒரு தலைமை பண்பில் வரும்பொழுது மற்றவங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பணிந்தே போவாங்க. ஆகையால் இந்த வாரம் உங்களுடைய மனைவியோ கணவனோ நீங்கள் சொல்கிறதான் கேட்பாங்க. ஆகையால் உங்கள் குழந்தைகளால் சந்தோஷம். 5க்குரிய சுக்கிரன் 10ல் ஆட்சியாக இருக்குல்ல, குழந்தைகளுடைய கல்வியிலும் சுறுசுறுப்பு இருக்கும். அதனால் உங்களுக்கும் மகிழ்ச்சி. யுத்தத்தில் இந்த வாரம் ஒரு ஜாலியான வாரம். ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். 6க்குரியவன் 11ல், அது அவங்க ராசிக்கு 6க்குரியவன்னா அது மிதுனம். அந்த மிதுனத்துக்கு 6ஆம் இடம், அந்த தான் விருச்சிகம். 6க்கு 6 பாவத் பாவமாக இருக்கிறதே பலம். 6க்கு 6 பாவத் பாவமாக இருக்கிறதே பலம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புங்க. எனவே ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக. 6க்கு 6 அது பேர் கூட்டு பாருங்க. மிதுனத்துக்கு விருச்சிகம் 6ஆம் இடம். அப்படி பார்க்கும்போது அதுதான் பாவத் பாவம். 5க்கு 5, 6க்கு 6 இதெல்லாம் ஜாதகம் பார்க்கும்போது இன்னும் விரிவாக சொல்லுவாங்க. ஆகிய இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆரோக்கியம் மிக மிக அற்புதமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த வாரம் ஒரு அதிர்ஷ்டமான வாரம். உங்களுக்கு லக்கி குபுரன் நீங்களே, சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதுனால. அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய பீஜமதம் லட்சுமிக்குரிய பீஜமதம். லட்சுமியோடைய பீஜமதம் நிறைய இருக்குது. சுக்கிரனுடைய பீஜமதம் சொல்லுவோம். ஓம் திராம் திரீம் திரௌம் சக சுக்கராய நமக. அது யூடியூப்லேயே இருக்குது, கமெண்ட்டில் கூட போடுது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீ லட்சுமிக்குரிய பீஜம் தான் ஸ்ரீம் ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். எந்த ஒரு முயற்சியும் கூட்டினா 5 6 வராமல், கூட்டினா 6 வரா மாதிரி சொல்லுங்கள். சுக்கரனுடைய எண் அதை சொல்லும்போது உங்களுக்கான வெற்றி நிச்சயம் இருக்குது. இந்த வாரம் வெற்றிக்குரிய வாரம், லட்சுமி அருள் பெற்ற வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்ப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கும்பராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் நீங்களே லக்கி குபேரன். உங்கள் ராசிக்கு 9க்குரிய சுக்கிரன் 9லே ஆட்சி, 10க்குரிய செவ்வாய் 10லே ஆட்சி திக்பலம், குருவோடைய பார்வை, 10ல் சூரியனும் உங்களுக்கு 16ஆம் தேதி அவரும் திக்பலம், 10ல் யோகாதிபதியான புதன் பலம், குருவோடைய பார்வை. உங்கள் ஜாதகத்துலாம் இப்படி வந்ததுன்னு வச்சிங்களேன். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி வரல, ஆனால் கும்ப லக்னம் வரும் இல்லையா, அந்த நேரத்தில் பிறக்கிற குழந்தை தான் யோகத்துக்குரிய குழந்தைகள். அதே சமயத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஞாயிறு சந்திராஷ்டமம், திங்கள் ஒரு மாலை வரை சந்திராஷ்டமம். சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ல் கன்னி ராசியில் இருக்கார். அதை பார்த்துக்குங்க. ஜாதகம் ஞாயிறு சந்திராஷ்டமம், திங்கள் மாலை வரை சந்திராஷ்டமம். நீங்கள் இருக்கிற நாட்டுக்கு திங்களில் கொஞ்சம் மாறும். இருந்தாலும் ஞாயிறு முழுமையாக சந்திராஷ்டம், திங்கள் மாலை வரை சந்திராஷ்டம் மனதில் வைத்துக்கணும். இருந்தாலும் மற்ற கூறுகள்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குங்க. சனி 2ல் இருக்க, ராசியில் ராகு, 7க்கு இது கவலை வேண்டாம். 6ல் குரு வக்ரம்,
சனியை பார்க்கிறார். ஒரு வக்ர கிரகம் இன்னொரு வக்ர கிரகத்தை பார்க்கும் பொழுது அந்த சனி பலமாகிடுவார். குரு ஒரு பார்வையே ஒரு பலமான இப்போ வக்ரமா பார்க்கும்போது எப்பவுமே சனி வக்ரம்னா இவரோட பார்வை வக்ரமா நெகட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிடும். ராகு தாங்க உங்களுக்கு கொஞ்சம் சின்ன பிரச்சனை பண்ணால் இந்த வாரம் அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா கிரகங்கள் மாதக்குழுலாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. உற்சாகம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, எந்த ஒரு முயற்சியும் தெளிவாக இருப்பீங்க. ராகு குழப்ப பார்த்தாலும் கண்ணாடி ஒதுங்கி நில்லு, நான் என் வேலையை பார்க்குறேன், எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்ட்டு. அப்படிலாம் அவங்க நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசை இல்லையா, கும்பராசிக்கு சனி தசை புதன் தசை அப்படின்ட்டு அப்படி நடக்கக்கூடிய தசைகள்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை இல்லைங்களா. ஆகையால் இந்த வாரம் நீங்களே லக்கி குபேரன். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 10க்குரியும் 10 லட்சம் தர்ம கர்மாதிபதி யோகம் 9க்குரியும் 9 ஆட்சி 10க்குரியும் 10 ஆட்சி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு. விஜய் ஐயா ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கன்னி லக்னம் தான், ஆனால் 9 சுக்கிரன் ஆட்சியாக இருப்பா, 10 புதன் ஆட்சி. அதான் தான் ஒரு பெரிய ஸ்டார், சூப்பர் ஸ்டார், இன்னைக்கு ஒரு மாபெரும் கட்சிக்கு தலைவர். இதெல்லாம் ஒரு அமைப்பு வரணும். இப்போ உங்களுக்கு 9க்குரிய 9 ஆட்சி சுக்கிரன், 10க்குரிய செவ்வாய் 10 ஆட்சி. இது ஒரு பெரிய பலம். ஆக தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபத்தை பெறக்கூடிய யோகம். கடனை கொஞ்சம் தீருங்க. எப்பவும் ஜென்மசன கடன்லாம் வாங்கியிருப்பீங்க இல்லையா. நான் சொல்ல பெரிய பிஸ்னஸ் மேனுக்கு சொல்கிறேன். பெரிய பிஸ்னஸ் மேனே கடன் வாங்கியிருப்பீங்க, செயல் பண்ணலாம் பண்ணிடுவோன்ட்டு நான் எப்பவுமே ஜென்மசன. இப்போ பெரிய லாபம் வரும், அந்த லாபத்தில் கொஞ்சம் கடனை அடைச்சிருங்க, அதுதான் நல்லது. அதை செஞ்சிருவீங்க, நீங்கள் ரொம்ப புத்திசாலி. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். உத்தியோகம் சூரியன் திக்பலம் சொல்லவா வேண்டும். மேலதிகாரிகள் உங்களோட நல்ல நட்புறவு, உங்கள் பேச்சை தட்டவே மாட்டாங்க. சக ஊழியர் கொஞ்சம் ஓரமாக நின்று வேடிக்கை பார்ப்பாங்க, நீங்கள் சென்று பேரும் பேசிக்கிறத பார்த்துட்டு பொறாமப்படுவாங்க. ஆகையால் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு. குருவோடைய பார்வை சூரியன் மீது சிவராஜ் யோகம், குருவோடைய பார்வை செவ்வாயின் மீது அது குருமங்கள யோகம். இதெல்லாம் அற்புதமான ஒரு அமைப்பு. அதில் உத்தியோகத்தில் சுறுசுறுப்பு, குடும்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு. அதே சமயம் சில சமயம் பிரச்சனையும் இருக்கு. ஆனால் இப்போ குரு பார்க்கிறார் இல்லையா, அதனால பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. சனி வக்ரமாக இருந்தாலும் குருவுடைய பார்வை குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். குழந்தைகளுடைய கல்வி 5க்குரிய புதன் அற்புதமாக குரு பார்வையில் கல்வி குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சிறப்பாகும். உங்கள் ஆரோக்கியம் மிக மிக சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஆரோக்கியம் உற்சாகம் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக இருக்கும். சுக்கிரன் ஒருத்தர் ஆட்சி ஒன்று போதாதா, செவ்வாய் வேற குருவோட பார்வை ஆட்சி பெற்ற செவ்வாய் திக்பலம் சூரியன் திக்பலம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய லட்சுமி தானுங்க. ஸ்ரீம் என்கின்ற பீஜ மந்திரம் லட்சுமிக்குரிய. மகாலட்சுமியுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க, பாடலுக்கிறேன். ஸ்ரீம் ஒரு சொல் மந்திரம், பீஜ மந்திரம். ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் அந்த மந்திரத்தை சொல்லுங்க. என்ன வேலையே சுக்கிர ஓரல செய்யுங்க. இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி. மொத்தத்தில் இந்த வாரம் நீங்க தாங்க லக்கி குபேரன். நலம் பெருக வளம் பெருக. மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு முற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் நீங்களும் லக்கி குபேரன். நீங்களும் தான் சொல்றேன், நீங்களும் லக்கி குபேரன். நீங்களேன்னு சொல்ல, ஆனால் நீங்களும் லக்கி குபேரன். ஆகையால் ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம் எப்போது, செவ்வாய் திங்கள் மாலையிலே இருந்து செவ்வாய் புதன் வேலை நாட்களில் வருது. அந்த நாட்களில் கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்டுங்க. பாக்கியா உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி 5க்குரிய சந்திரன் 8ல் போயிட்டார், சுக்கரனோட சேர. ஆனால் 7ல் எந்த கிரகமும் இல்லை. அதனால சந்திராஷ்டமம் கொஞ்சம் பெரிய முயற்சிகள் பெரிய முதல்கள் தவறுங்கள். 5லே உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு அமர்ந்து உச்சம் பெற்றிருக்கான வக்ரம், ஆனாலும் பாதிக்காதுங்க. ராசிக்கு அதிபதி எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு தரணும். இந்த இடத்துல யாரை நம்ம மெயினாக கன்சிடர் பண்ணணும், அவர் ஒன்று பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னா சனி தாங்க. ஜென்ம சனி இல்லையா. சனி வக்ரமாக இருக்கிற குரு வக்ரமாக பார்க்கும்போது சனி கெட்டவன் இன்னும் கேட்டுறான். ஏற்கனவே சனி வக்ரம், இன்னும் குருவோட வக்கிற பார்வை. அப்போ கெட்டவன் கெடும் பொழுது அது பாசிட்டிவ் ஆயிரும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் கிடைக்க போகுதுங்க. இந்த வாரம் 6ல் இருக்க கேது அதை அதிகப்படுத்தி கொடுப்பார். 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் செவ்வாய், யோகாதிபதி பாக்கியாதிபதி செவ்வாய், குருவோடைய பார்வை.
செவ்வாயோடு சந்திரன் இந்த வாரம் சேருவாங்க. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலன் வெள்ளி அந்த டைமில் சேருவாங்க. அந்த நாள் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் நாள். குருவோடைய பார்வை சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, அது சந்திர மங்கள யோகம். குருவோடைய பார்வை செவ்வாய் அது குரு மங்கள யோகம். சூரியன் 8ல் இருக்கிற சூரியன் 16ஆம் தேதி 9க்கு வந்து விடுகிறார். குருவோடைய பார்வை பெறுகிறார், அது சிவராஜ்யம். அப்படிலாம் யோகம் வருதுங்க. ஜாதகத்தில் சொல்லும்போது இன்னும் கோச்சார பலன் சொல்லும்போது இது கோச்சார பலன் தானே அப்படின்னு பார்ப்போம். இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்குலாம் அந்த யோகம் வருதே. இப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்குன்னு வச்சிங்களேன், அது சொல்லும்போது இன்னும் ஜாலியாக இருக்கும், உற்சாகமாக அந்த தசை வருதா என்ன அப்படின்ட்டு. எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஒரு யோகமான வாரம். லாபாஸ்தானத்தை குரு பார்க்கிறார், லாபாதிபதியை பார்க்கிறார். லாபாதிபதி யாரு உங்களுக்கு? அது சனி. குரு பார்க்கிறார் 9ஆம் பார்வையாக. லாபஸ்தானம் பலம் பெறுகின்றது. இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் லாபம் இருக்கிறது. ஜென்மசனியால் ஏற்பட்ட கடன் இருக்கிறது. அந்த கடனை முடிந்த வரைக்கும் தீர்க்க பாருங்கள். கொஞ்சம் வட்டியை கட்டுறது மட்டும் போகாமல் அசலில் கொஞ்சம் தீர்க்க பாருங்கள். ஏன்னா இந்த வாரம் லாபம் இருக்குங்க, நல்ல லாபமே இருக்குது. எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு லாபம் கொண்ட வாரம் இந்த வாரம். அதனால தான் லக்கி குபேரன் நீங்களும் தான் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்ததாக பார்க்கின்ற போது உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு. 8ல் இருக்கிற சூரியன் ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்தா. ஆனால் 6க்குரிய 8ல் இருக்கிறன்னு ஒரு நாள் நீச்சம். ஆனாலும் எதிரிகளுடைய ஆதிக்கம் அதிகம். இப்போ 9க்கு போயிட்டார். சூரியனுடைய பார்வை, குருவுடைய பார்வை, சூரியனுடைய நன்று குருவன் பார்வை பெறுவதே சிவராஜ் யோகம்னா நட்பு வீடான செவ்வாயோடு சேர்க்கிற நண்பரோடு. ஆகிய இந்த வாரத்தை பொறுத்தவரை எதிரிகள் ஆதிக்கம். உத்தியோகத்தில் உங்கள் மீது எதையும் இல்லை. பகை கொண்டவன் உங்கள் முன்னால் வந்தாலும் ஒதுங்கி சென்று விடுவான். நீங்களும் திட்டி விடுவீர்கள். ஆனாலும் அது தவறு இல்லை, திட்டினாலும் திட்டம். ஆகிய இந்த வாரத்தை பொறுத்த உத்தியோகத்தில் உயர்வும் மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் இருக்கிறது. உற்சாகமாக இருப்பீர்கள். மன சோர்வுகள் போன்றவர்கள் எவையும் இல்லை. குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய காலம் இருக்குது. ஜென்மசனி அவங்களுக்கு தான் தெரியுமே, உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய கணவனுக்கோ உங்களுக்கு தான் ஜென்மசனின்னு தெரியுமே, மீனராசின்னு தெரியாமையா இருக்கும். ஆனாலும் அவங்க புரிஞ்சு கொள்வார்கள். ஏன்னா இந்த வாரம் குடும்பஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்குற, ஆட்சி பெற்ற சுக்கிரன் பார்க்கறது நன்மை. சுக்கிரன் 8ல் இருக்கிறது யோகங்க. 2ஆம் இடத்தை பார்க்குறார். குடும்பஸ்தானம் மகிழ்ச்சி சந்தோஷம் நிச்சயம் இந்த வாரம் இருக்கு. நீங்க விரும்பிய பரிசு பொருட்கள் வாங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுப்பாங்க. உங்க மனைவிக்கோ நீங்க அவங்க விரும்பி அவங்களுக்கு என்ன நல்லா சமைப்பாங்கன்ட்டு அவங்களுக்கு விருப்பப்பட்ட சமையல் வாங்கி கொடுப்பீங்க. உங்கள் மனைவி உங்களுக்கு பரிசு பொருட்கள் ஷர்ட் வாங்கி கொடுப்பாங்க. எப்படி பார்த்தாலும் கணவன் மனைவி உறவில் இந்த வாரம் ஒரு அன்பான வாரம். குழந்தைகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம். 5ல் குரு இருக்கிறதுனால அவங்க அக்கிரமாக இருந்தாலும் உங்களுக்கு குழந்தைகளுடைய கல்வியில் உற்சாகம் இருக்குங்க. இந்த வாரத்தை இப்போ ஆரோக்கியம் 6க்குரியவன் குருவுடைய பார்வையை பெறுகிறார். சூரிய பகவானுங்க, வேற யாரும் இல்லை. 6 சிம்மம். குருவுடைய பார்வை ஆரோக்கியம். எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வாரம். ஏற்கனவே நோயெல்லாம் இருந்த பிரச்சனை மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த மருந்துலேருந்து கொஞ்சம் அந்த டோஸை கொஞ்சம் குறைக்கவாங்க. 3 வேலை போட்டுட்டு 2 வேலை ஆக்குவாங்க. அப்படியான ஒரு முன்னேற்றம் இருக்குது இந்த வாரத்தில். ஒரே நாளெல்லாம் மாறிடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தானே மாறும். இப்போ தானே 16ஆம் தேதி தானே குருவுடைய பார்வைக்கே வர ஞாயிறு தானே. ஆகிய மருத்துவ மேற்பார்வையில் அந்த டாக்டரோட மேற்பார்வையில் இருக்கக்கூடிய அந்த அண்டர் மெடிசனில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றம், நல்ல முன்னேற்றம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரம். யாரை வணங்கலாம்? இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் கந்தனை வணங்குங்கள். கிரீம் என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். செவ்வாய் குருவோடைய பார்வை, சூரியனோட சேர்க்கை பலமான வாரமாக மாறும். ஆகிய கிரீம் என்கின்ற மந்திரத்தை 9 வரா மாதிரி கூட்டினா 9 வரா மாதிரி 27, 18, 27, 36 அது உங்கள் விருப்பம். 45 சொல்லலாம், 108 தாங்க 9 கூட்டணும். அது சொல்வது 10 நிமிஷம் ஆகுமாங்க. அது சொல்லுங்க. பலம் உயர்த்தும் சக்தி, பிரபஞ்சத்தின் அருளை பெற வேண்டும், பிரபஞ்சத்தின் சக்தி அடைய வேண்டும்னால் அதுக்கு நிறைய மன உறுதி வேண்டும். அது நிச்சயம் செய்வீர்கள். நானும் தியானம் பண்ணுவேன், நிறைய நேரம் பண்ணுவேன். இருந்தாலும் உங்களுக்கு சொல்லி 108 முறை சொல்லுங்க. அது சொல்றாங்க யோசிச்சுட்டுனா 19 முறை 108 சொல்லுங்க. நண்பர்களே, சகோதரிகளே, மீன ராசியிலே பிறந்தவர்களே, இந்த வாரம் நீங்களும் என்ற வார்த்தையிலிருந்து நீங்கள் தான் லக்கி குபேரனாக மாறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது நவம்பர் மாதம் 16ஆம் தேதி 2026 முதல் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி என்பவர்களுக்கு கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். என்னிடம் நீங்கள் ஜோதிடம் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். இந்த பதிவை நண்பர்களுக்கு தவறாமல் ஷேர் செய்யுங்கள். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும்
இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.